வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டெக்ஸ்டைல் டிசைனர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெக்ஸ்டைல் பேசிக் பற்றி ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் டெக்ஸ்டைல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பியூட்டிக் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணாலும் சரி, இல்லை ஃபேஷன் அண்ட் ஃபேப்ரிக்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேப்ரிக்னால் என்ன, ஃபேப்ரிக் டைப்ஸு, நேச்சர் விசஸ் சிந்தட்டிக் ஃபைபர்னால் என்ன, டெக்ஸ்டைல் பிரிண்ட் பேசிக் ஐடியா, இதெல்லாம் ஏன் நான் முதல்ல சாஃப்ட்வேருக்குள்ளே போகணுன்னா இந்த பேசிக்ஸ்லாம் தெரியணும். நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, அது எங்கே யூஸ் ஆகுது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்ல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் சாஃப்ட்வேருக்குள்ளே போய்ட்டால் ஓகே நம்ம டிசைன் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காம, நம்ம இதே மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் தெரியும். நம்ம எதில் டிசைன் பண்ண போகிறோம், அது எங்கே பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னு. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் ஃபேப்ரிக்னால் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபேப்ரிக்னால் வெறும் இல்லை, யானு த்ரெட்டை வச்சு வியூ பண்ணுறது தான், நெய்வாங்கல்ல, அதே மாதிரி வியூ பண்ணுறது தான் இங்கே ஃபேப்ரிக்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ யான் த்ரெட் வியூ பண்ண கிடைக்கிறது தான் ஃபேப்ரிக்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபேப்ரிக் இந்த த்ரெட்டு யானு வியூ பண்ணி கிடைக்கும், அதுதான் அதே ஃபார்முலா தான். அது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு சொல்லி போட்டிருக்கோம். தென் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபேப்ரிக், இந்த சாரியில் இருக்கிறது ஒரு ஃபேப்ரிக், இது ஒரு ஃபேப்ரிக், இது ஒரு ஃபேப்ரிக், எல்லாமே ஒரு ஃபேப்ரிக் தான். இப்போது நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாமே ஃபேப்ரிக் தான். ஓகே, ஃபேப்ரிக்கு பேசிக். ஓகே, அதை வியூ பண்ணி கிடைக்கிறது ஃபேப்ரிக். ஆனால் இதுலேயே டைப்ஸ் உண்டு. ஓகே, ஏன்னா இது சில்காக இருக்கும், இது ஜீன்ஸு, எல்லாமே ஒவ்வொரு இது. ஆனால் ஃபேப்ரிக். ஓகே, பேசிக் ஃபேப்ரிக் டைப் ஒரு 2 டைப் உண்டு. ஓகே, பேசிக்காக ஒரு 2 டைப் உண்டு. ஊவன் ஃபேப்ரிக், கிட்டட் ஃபேப்ரிக். இப்போ இந்த ரெண்டத்தோட ரொம்ப ஈஸி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளோதான். ஊவன் ஃபேப்ரிக்னா இந்த விராப்பும் த்ரெட்டையும் கிராஸ் ஆக்கி வியூ பண்ணுவாங்க. அதாவது நேராக வியூ நெய்யாமல் இது கிராஸில் நெய்வாங்க. அதுதான் எக்ஸாம்பிள். அதுதான் காட்டன் அப்படி கிராஸில் நெய்கிறது. சில்க்கு, அதுக்கு லினன் எல்லாமே அந்த கிராஸில் இது பண்ணுறது தான். இதோட யூசஸ் என்னென்னா, ஷர்ட் பண்ணலாம், சாரீ, ஜீன்ஸ், ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டில் போட்டுருந்தோம்ல, கேரட்டைன் எல்லாமே யூஸ் பண்ணலாம். கேரக்டரிஸ்ட் இது என்னென்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், டியூரபிளாகவும் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப நாள் வளைக்க மாதிரியும் இருக்கும். ஷேப் நல்லா மெயின்டைன் ஆகும். ஸ்ட்ரெச், ஆனால் ஸ்ட்ரெச் கம்மியாகும். அதாவது நம்ம காட்டன் இதெல்லாம் நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகாது, ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக இதாகும். ஷேப் நல்லா மெயின்டைன் ஆகும். மீன்ஸ் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம காட்டன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். காட்டனு, லினன் எல்லாமே நம்ம அதிகமாக நம்மளுடைய பேசிக்காக யூஸ் பண்ணுறது தான். கிட்டட் ஃபேப்ரிக்னால் இது இன்டர்லாக் பண்ணுவாங்க நினைக்கிறேன். லூப் சிஸ்டமில் யானை இன்டர்லாக் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேயா? இன்டர்லாக் மீன்ஸ் ஒன்று அந்த மாதிரி லாக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதில் என்னென்னா டிஷர்ட் ஃபேப்ரிக்கு, அங்கே நம்ம ஷர்ட் ஃபேப்ரிக் பார்த்தோம். இங்கே லைக்ரா, ஜெர்சி எல்லாமே இதில் வரும். ஜெர்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது எல்லாமே இதுதான். இது டிஷர்ட்டு, லெகின்ஸு, ஸ்போர்ட்ஸ் வேர், அதாவது இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகணும். அது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெச் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெர்சி எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைக்ரா ஃபேண்டு அப்படிலாம் நிறைய வரும். கம்ஃபர்டபுள் ஃபார் டெய்லி வேர். ஆமாம், இது நம்ம வீட்டுக்கும் டெய்லியாக போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா நேச்சுரல் ஃபேப்ரிக்ஸ். மொத்தமாக 2 ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. ஓகேவா? நேச்சுரல் ஃபேப்ரிக், சிந்தட்டிக் ஃபேப்ரிக். அதாவது நேச்சுரல் ஃபேப்ரிக்னால் நேச்சுரலாகவே நம்ம இயற்கை மூலமாகவே நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? சிந்தட்டிக்னால் கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த ஃபேப்ரிக் எடுக்கணும். இப்போ நேச்சுரல் ஃபேப்ரிக், நேச்சுரல் டைரெக்டாக கிடைக்கிறது. காட்டன் நேச்சுரல், சில்க் நேச்சுரல், வூல் நேச்சுரல், லினன் நேச்சுரல். ஓகேவா? இந்த 4மே நேச்சுரல். இன்னும் நிறைய சிந்தட்டிக் ஃபைபர். இது கெமிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது என்னென்னா பாலிஸ்டர், நைலானு, ஆக்ரலிக், இது எல்லாமே இந்த கெமிக்கல் இதில் உள்ள ஃபேப்ரிக். இப்போ இது ரெண்டுத்தோட இது பார்ப்போம் அட்வான்டேஜஸ். இது ப்ரீத்தபிள், இது ரெஸ்ட் ப்ரீத்தபிள். அதாவது நம்ம போடும்போது இந்த பாலிஸ்டர்லாம் போடும்போது நமக்கு ப்ரீத்தபிள் கம்மியாக இருக்கும். ஓகே, எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஏன்னா இது இயற்கையில் பண்ணனால எக்கோ ஃப்ரெண்ட்லி. இது கெமிக்கல். ஓகே, இது காஸ்ட்டு ஹையாக இருக்கும், இது காஸ்ட் லோவாக இருக்கும். இது கம்ஃபர்டபுள், அது தெரியாது. நேச்சுரலாக இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது டியூரபிள்.
இப்போது லாஸ்ட் டாபிக் டெக்ஸ்டைல் பிரிண்ட்ஸ். ஓகேயா, பிளெயின் ஃபேப்ரிக் டிசைன் அப்ளை பண்ணுறது தான் மொத்தத்தில் நம்ம பிரிண்ட்னு சொல்கிறோம். இதில் ஒரு 4 இது இருக்குது, இன்னொன்று இருக்குது. பட் அது ஓகே. இப்போ நம்ம என்னென்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேயா, இதில் வந்து பிக்மெண்ட் பிரிண்ட்ஸ் வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது, லோ காஸ்ட்டு. இது வந்து ரியாக்டிவ் பிரிண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரைட் கலர்ஸ் வந்துச்சுன்னா ரியாக்டிவ் பிரிண்ட்ஸ், அதுக்கப்புறம் கலருக்கு பெஸ்ட்டு. ஓகே, காட்டனுக்கு பெஸ்ட்டு. டிஸ்சார்ஜ் பிரிண்ட்ஸ்னால் டார்க் ஃபேப்ரிக்கில் ஒயிட்டு, டார்க்கான ஒரு கலரில் ஒயிட் டிசைன்ஸ் வரணும்னா டிஸ்சார்ஜ் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் தான் நம்ம இப்போ பண்ணுறது, நம்ம இப்போ அதுக்காக தான் டிசைன் பண்ணுவோம். டிஜிட்டல் பிரிண்ட்ஸ்னால் ஹை டீட்டெயிலிங்கு, ஃபோட்டோ குவாலிட்டி டிசைன், அதாவது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ என்னென்னா இதை பற்றி உங்களுக்கு இந்த ஒவ்வொரு டைப்பையும் நான் உங்களுக்கு இந்த இதாக சொல்லணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இடத்துக்கு நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்து எப்படி நடக்கும்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, தென் லாஸ்ட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபேப்ரிக் பேசிக்ஸு, ஃபேப்ரிக் டைப்ஸு, நேச்சுரல் விசஸ் சிந்தட்டிக்கு, பிரிண்ட் பேசிக் எல்லாமே சிம்பிளாக பார்த்துருக்கோம். இந்த டெக்ஸ்டைலில் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்தால் டிசைனிங், பிரிண்டிங், பிஸ்னஸ் எல்லாமே ஈஸியாகும். ஓகேவா, ஈஸியாகும். இப்போ என்னென்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஓகே லாஸ்ட் வந்தாச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தவங்களுக்கு என்ன வீடியோ வேணும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி போடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீங்கள் டெய்லி உங்களுக்கு வீடியோ வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னா கலர் தியரி பற்றி சொல்லலான் இருக்கேன். எப்போ வரும்னு தெரியாது, நாளைக்கு வரலாம், இல்லைனா இன்னைக்கு நைட்டும் அந்த கலர் தியரி பற்றி வீடியோ வரலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பை.